வணக்கம் கவிதை உறவுகளே. இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகார காவியத்தை கொஞ்சி தமிழில் இயற்றிய கோமகன் ஆட்சி செய்யும் அரசு கட்டிலை அண்ணன் செங்குட்டுவனுக்கு விட்டுக் கொடுத்த ஆசையற்ற அருந்துறவி, சமண சமயத்தை தழுவிய பெருந்துறவி, குணவாயில் கோட்டத்தில் ஞானம் பெற்று பத்தினி தெய்வமாம் கண்ணகியின் வரலாற்றை பார்ப்புகழ சிலம்பாய் கவிதையில் செதுக்கிய கவிதை சிற்பி, ஆண்டவனையும் அரசனை மட்டும் பாடிய காவிய காலத்தில் மனிதனை பாடிய மனிதநேய செம்மல் இளங்கோ அடிகள். இந்த இளங்கோ அடிகளை பற்றி கவிதையில் வடிக்க இருப்பவர் எழில் இலக்கிய பேரவையின் செயலாளர் கிளைக்காடி வே. முனுசாமி அவர்கள். 6 நூல்களை படைத்தவர். 7வது நூல் அச்சில் இருக்கிறது. சிலம்பி, அழகு தமிழில் எளிய தமிழில் சிலம்பு என்ற நூலுக்கு பல பட்டங்களையும் பல பரிசுகளையும் பெற்றவர். இப்பொழுது கிளைக்காடி வே. முனுசாமி ஐயா அவர்கள் இளங்கோ அடிகளை பற்றி கவிதையில் வடிக்கின்றார். வாருங்கள், கவிதைக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். துறவியர் இளங்கோ தந்த துளங்கொளி சிலம்பின் காதை, அறம்பொருள் இன்பம் வீட்டின் அரியதோர் மெய்ப்பாடோடும் சிறப்பிதம் தமிழை ஆண்ட சேரரும் சோழர் பாண்டி திறத்துவம் பண்பாடெல்லாம் திணித்ததோர் அமித பேழை, செயலரு உலகமெல்லாம் சைகையில் பேசுங்காலை, இயலிசை நாடகத்தின் இயல்பினை கூறு செய்து ஏழணி இலக்கணத்தால் 20 நூற்றாண்டின் முன் வழங்கிடும் இசைத்துறைக்கு வழி வழி வாய்த்ததின்னூல். தமக்குள பகமை நீங்கி தமிழனார் 3 வேந்தர் விமரிசை தமிழை தாங்கி விளக்கினார் உலகுக்கெல்லாம். சமத்கர சங்கம் வைத்து சால்புரு கொடியை நாட்டி, சமத்கர சங்கம் வைத்து சால்புரு பாண்டி மன்னர் இமகிரி கொடியை நாட்டி ஈவழி திட்ட சேரர், தொல்லுலகெங்கும் செல்லும் துறைமுக கலங்கள் ஏற்றம், பல்பொருள் நாளங்காடி பகலிலும் இரவுமாக துல்லிய வைரம் முத்து துலங்கிடும் அகன்ற வீதி, புல்லரிப்பாக்க வைக்கும் பூம்புகார் நகர காட்சி, மலையென விளைபொருட்கள் மணிகளும் அணிகள் ஆடை, அலையென திரண்டு நின்ற அயலக வணிக கூட்டம், அலையென திரண்டு நின்ற அயலவர் வணிக கூட்டம், கலையென பொலிவு பெற்ற கட்டடம் 7 மாடி, சிலைகளை வடிவமைக்கும் சிற்பிகள் வாழும் வீதி, அறமுறை பிழைத்ததென்ன ஆறுயிர் துறந்த மன்னன், மறவனோடு உயிரை விட்ட மனைவியின் கற்புத்தன்மை, புறக்கடை வாழ்வில் வாழ்ந்த மாதவி துறவம் கற்பும், அறத்தவர் வாழ மற்றோர் அழிவுற சபித்த நங்கை, அடைகடல் வணிகம் செய்து அயலக உறவும் வாங்க இடைமறி திடுவார் தம்மை, இடர்பட போரில் வெல்லும் படைத்திறம் கொண்டதோடு பைந்தமிழ் ஓங்கச் செய்தார். தடயமாய் தமிழன் பெற்ற தகவுரை முதன்மை நன்னூல். நன்றி, வணக்கம்.